நான் போறேன் போறேன்னு ஜீசஸ் சொல்லும் போது சீஷர்களுக்கு வருத்தமா இருக்கு. நீங்க போயிட்டா எப்படி, நாங்க எப்படி? அப்ப இயேசு சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போனா தான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்ப முடியும். அல்லேலூயா. இயேசு மாம்ச சரீரத்துல இருந்ததுனால அவரால ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த வேறொரு தேற்றரவாளன் எப்படிப்பட்டவர்னா, அவரால எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் இருக்க முடியும். இங்க நம்ம ஆராதிக்கிறோம், இங்க இருப்பாரு. சைனால ஒரு கூட்டம் ஆராதிச்சுன்னா அங்க இருப்பார். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார், நல்லதுப்பா, என்னால ஒரு எல்லைக்குள்ளதான் என்ன செய்ய முடிஞ்சது, நடந்து நன்மை செய்ய முடிஞ்சிச்சு. ஆனா எனக்கு பின்பாக நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றரவாளன் உலகத்தில் இருக்கிற சகல மனுஷருக்குள்ளும் நன்மை செய்ய அவர் வரப்போகிறார்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிறுத்த நான் விரும்புறேன். நம்பர் 1, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க அனுபவிக்க போகிற நன்மைகளை என்ன பண்ண போறேன்னா நான் லிஸ்ட் பண்ண போறேன். ஆனா அவர் வரணும்னா என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் வரணும்னா நம்பர் 1 நம்ம பண்ண வேண்டியது, அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணணும். இதை தமிழ்ல எப்படி சொல்றதுன்னா, அடிக்கடி அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை என் மனதுக்குள்ள நான் சொல்லிக்கணும். அதாவது you should acknowledge his presence. இப்ப நீங்க பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க, 4 பேர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 4 அக்கா சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள போறீங்க. அதுல அந்த வீட்டார் என்ன பண்றாங்கன்னா, 3 அக்காக்கு மட்டும் டீ கொடுக்குறாங்க, 3 அக்காக்கு மட்டும் மிக்சர் வைக்கிறாங்க, 3 அக்கா கிட்ட மட்டும் பேசுறாங்க. ஒரு ஆள் அந்த 4வது அக்கா கிட்ட பேசவும் இல்லை, அவங்க இருக்கிற மாதிரி இவங்க நடந்துக்கவே இல்லை. பார்த்துருக்கீங்க? இந்த இடத்துல அவங்க நின்னாலும் அவங்களை கண்டுக்காததுனால அடுத்த முறை அந்த அக்கா இந்த வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டாருன்னு இல்லை, அவர் மட்டும் அப்படி நம்மள மாதிரி ரொம்ப ஈகோவா இருந்தாருன்னா இன்னைக்கு யார்கிட்டயுமே இருந்திருக்க மாட்டார். அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்திருக்கிறாருன்னா அவர் அக்னாலேஜ் பண்ணுங்க. இங்க நீங்க இருக்கிறீங்கப்பா, அல்லேலூயா, என் கூட இருக்கிறீங்கப்பா. அடிக்கடி நான் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கூப்பிடுவேனா, ஆவியானவரேன்னு கூப்பிடுவேன். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னும் ஆவியானவர்னே கூப்பிடுறது இல்லை. ஏஸ் பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடும் நமக்குள்ளும் இருக்கிறார். எழுதுறவங்க எழுதுங்க, நம்மோடும் நமக்குள்ளும். அல்லேலூயா.